வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய ராசி தானுண்டு தன் செயலுண்டன்னு இருக்கும் நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை முதல் பங்குனி வரை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடுவோம். இந்த தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு எது எடுத்து வச்சாலும் அதிர்ஷ்டமே வரும். இந்த அதிர்ஷ்டம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பேருந்து நிலையத்திற்கு போய் நிற்பீங்க. ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போய் நின்று ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த வழியா உங்களோட நண்பர்களோ உறவினர்களோ கார்ல வந்து எங்கப்பா இங்க நிக்கிற அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஊருக்கு போகலான்ட்டு நின்றுட்டு இருக்கேன், பஸ்ல போக பஸ்ஸுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அட நானும் அங்கதான் போற வேலை இருக்கு, வா கார்ல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் அதிர்ஷ்டவசமா நம்மளுக்கு வந்து தேடி வந்து கொடுக்கக்கூடியதாக அமையும். அந்த மாதிரி அதிர்ஷ்டம் எப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பான முறையிலேயே வந்து சேரும். நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா தொடங்குறதுக்கு யோசிட்டு இருக்கும் போதே உதவி புரிய உங்களோட நண்பர்கள் இல்ல நீங்க வேலை செய்யற இடத்துலயே உதவியாளரா இருக்கக்கூடியவர், நான் சப்போர்ட் பண்றேன், நீங்க வந்து தொழில் தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உதவக்கூடியவரா வருவாங்க. உங்ககிட்ட பணமே இல்லை, என்கிட்ட பட்ஜெட் இல்லை, நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஒர்க்கிங் பார்ட்னரா இருங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவ தன்னால தேடி வருவாங்க. அந்த மாதிரி திடீர் வசமாக இந்த ஆண்டு அதிர்ஷ்டம் வந்து சேரும். அதுல ஒரு முன்னேற்றத்தோட இந்த ஆண்டு உங்களுக்கு ஒவ்வொன்னா குடும்பத்துல மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆண்டாக அமையுதுங்க. குரு உங்களுக்கு பார்வை நல்ல வலுவாதான் இருக்காரு. இப்ப நம்ம வரக்கூடிய குரு ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார போறாரு, அதாவது வைகாசி 18ல. அப்ப நம்மளுக்கு 8ஆம் இடத்துல உட்கார்றாரு, எப்படி லாபம் அப்படின்னா, அஸ்தமனத்துல உட்கார்ந்தாலும் குரு உச்சம் பெற்று உட்கார்றாரு. அப்ப அந்த குரு அஸ்தமனத்துல உட்கார்ந்தாலும் அது பழமொழி சொல்லுவாங்க, ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அப்படின்ட்டு. அந்த மாதிரி 8ஆம் இடத்துல உட்கார்ந்தாலும் குரு உச்சம் பெற்று தானே இருக்காங்க. அப்ப அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து வலுவாக உட்காரும் போது வாழ்க்கையில சிறப்பான ஒண்ணு, எவ்வளவு ஒரு யோசிச்சு வச்சுட்டு இருக்கிற பிளானிங் எல்லாம் இப்ப உங்களுக்கு சரியான வாய்ப்பு, முன்னேற்ற கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு. அதை பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சி ஒரு குடும்பத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டாக இருக்கு. உங்களோட குழந்தைகள் ஆகட்டும், மனைவி கணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கு. பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு சிறப்பாக விளங்கும். அதாவது பெரியவங்களோட நட்பு, இதை செய், நான் அதுக்கு துணையா நிக்கிறேன், பண்ணுடா பார்த்துக்கலாம், எல்லாமே உங்களுக்கு நட்பு தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். வாழ்க்கையில ஒவ்வொரு கல்லும் எடுத்து வைக்கிறது நம்மளுக்கு யோசிச்சு வைக்கணும். இந்த மாதிரி இப்ப உங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் யோசிச்சு வைக்க வேண்டிய அவசியமே இல்லாத மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமே வந்து தைரியமாக கால் எடுத்து வைக்கலாம். எல்லாமே முன்னேற்றமாக அமையும். நல்லதே நடக்கும், நன்மை பிறக்கும்.